பிறந்த நாளன்று புதிய கட்சி அறிவிப்பு. பாஜக மேலிடத்திடம் டைம் கேட்ட அண்ணாமலை. தமிழக பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையோட பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தமிழக அரசியல் களத்துல திடீர் பரபரப்பு தொத்திக்கிட்டு இருக்கு. ஜூன் முதல் வாரத்துல பாஜகவோட தேசிய தலைமையை சந்திக்க அண்ணாமலை நேரம் கேட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அண்ணாமலை நற்பணி மன்ற நிர்வாகிகளை தீவிரமா செயல்பட தொடங்குமாறு ரகசிய அறிவுறுத்தல்கள் பறந்திருக்கு. இதனால அவர் புதிய கட்சி தொடங்க போறாரா இல்ல பாஜகவிலேயே தொடர போறாரா அப்படிங்கிற 2 விதமான அரசியல் யூகங்களும் ரெக்க கட்டி பறக்குது. அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்புறம் நற்பணி மன்றங்களோட தற்போதைய சுறுசுறுப்பு அவர் ஒரு புதிய மாநில கட்சி அறிவிக்கலாம் அப்படிங்கிற விவாதத்தை பலப்படுத்தி இருக்கு. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அண்ணாமலை நற்பணி மன்ற நிர்வாகிகளை மக்கள் நல பணிகள்ல தீவிரமா ஈடுபடவும் பூத் லெவல்ல பலத்தை அதிகரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஜூன் 4ஆம் தேதி அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு தன்னோட அடுத்த கட்ட அரசியல் பயணமா புதிய மாற்று சக்திக்கான அடித்தளத்தை அவர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தரப்பு நம்புது. சமீபத்திய தேர்தல் நகர்வுகள்ல நிலவன சில உட்கட்சி பூசல்களால இந்த முடிவு எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூன் முதல் வாரத்துல அண்ணாமலை டெல்லி போக இருக்கிறது தன்னோட புதிய கட்சி முடிவை மேலிடத்துக்கு தெரிவிச்சு சுமூகமா விடை பெறுவதற்காக கூட இருக்கலாம் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்களால ரகசியமா பேசப்படுது. அதே நேரத்துல அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலக மாட்டாரு, மாறா பெரிய பொறுப்போட கட்சியை வலுப்படுத்துவாரு அப்படிங்கிற மாற்றுவாதமும் பலமா இருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை எப்பவும் பாஜகவோட சித்தாந்தத்தோடயே பயணிக்கிறவரு. நற்பணி மன்றங்கள்ல செயல்பட சொன்னது கட்சியை அடிமட்ட அளவுல வலுப்படுத்துறதுக்காகத்தானே தவிர புதிய கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல அப்படின்னு அவருக்கு நெருக்கமான மாநில பாஜக நிர்வாகிகள் உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. புதிய கட்சி தொடக்கமா இல்ல டெல்லி சந்திப்புக்கு பின்னாடி பாஜகவுல புதிய விஸ்வரூபமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஜூன் முதல் வாரத்துல அண்ணாமலை மேற்கொள்ளக்கூடிய டெல்லி பயணமும் அவரோட பிறந்த நாள் நகர்வுகளும் விடை கொடுத்துடும். இதனால அண்ணாமலையோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.